போவாஸ் விழித்து கொண்டால் என்ன கேட்பான்? அவனுடைய கேள்வி என்னவாக இருக்கும்? அதை எப்படி எதிர்கொள்வது என்று பல கேள்விகள் அவள் உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அப்படியே அவள் பாதி ராத்திரி வரை பொறுமையாக படுத்திருக்கிறாள். நைட்ல கண் விழித்து பாருங்களேன், அந்த கடிகாரம் நகரவே நகராது. ஏதோ பல மணி நேரம் விழித்து கொண்டிருப்பதை போல தெரியும். ஆனா 10 நிமிஷம் தான் அந்த முள்ளு நகர்ந்திருக்கும். ஆனா இந்த ரூத்தோ எப்போ அவள் களத்திற்கு வந்தாலோ தெரியவில்லை. பாதி ராத்திரி வரை பொறுமையோடு காத்திருக்கிறாள். என்ன நடக்க போகிறதோ, என்ன கேள்வி கேட்பானோ என்று ஒரு பயத்துடனே அவள் படுத்துக் கொண்டிருக்கிறாள். இப்போ 8ஆம் வசனம் வாசிப்போம். பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு, 9ஆம் வசனம், நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். பாதி ராத்திரி போவாஸ் திரும்பி படுக்கும்போது தன் பாதத்தண்டையிலே ஒரு பெண் படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்கிறான். பாருங்க, இது இரவு நேரம் என்பதால் முழுவதும் ஒரே இருட்டாக இருக்கிறது.